நம்ம யார் காப்பது? அது விடுங்க, இது நமக்கு தேவையில்லாது. இந்த பேர் வந்ததுனால வந்த வேணா. சிவபெருமான் இந்துக்களுக்கு காவல், ஆனா மானுட காவல் கிடையாது. மகாவிஷ்ணு இந்துக்களுக்கு காவல், அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு காவல். இயேசுநாதர் யாருக்கு காவல்? கிறிஸ்தவர்களுக்கு காவல். என்ன இயேசுநாதர் என்ன காக்க மாட்டாரா? காக்க மாட்டாரா? நான் சிவகாசியில் 34 வருஷங்கள் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோவில்னு ரெண்டு கோவில், நல்ல கோவில், தனியார் ஒரு இனத்தார் நடத்துகிற கோயில். அந்த கோயிலில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? முகப்பில் பார்த்தீங்கன்னா, கோவில் விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு எப்படி பேரு? விருதுநகர் இந்து. அதுலயும் பாருங்க, கிறிஸ்டியன் நாடார் இருக்கான். எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்றான் பாருங்க. விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன். நிறுத்திக்கங்க அந்த இடத்துல. இப்ப காளியம்மா யாருக்கு பாத்தியப்பட்டவோ? சிவகாசி இந்து நாடார், விருதுநகர் இந்து நாடார் போனா நோ நோ. சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன்னா, பத்ரகாளி அம்மன் சிவகாசியில் இருக்கிற இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கா. இப்ப நான் செங்குந்த முதலியார் 34 வருஷம் சிவகாசியில் வேலை பார்க்குறேன். இப்போ நான் திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே போகிறேன். எங்கே? பத்திரகாளி அம்மன் கோயிலுக்குள்ளே, சிவகாசி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறேன். மகனே, யாரது? அம்பாளா பேசுவது? ஆமாவாப்பா. நீ எதற்காக இங்கே வந்தாய்? ஆத்தா, உன்னுடைய அருள் வேண்டும் ஆத்தா. சாரி, I am handicapped. என்னை மன்னிச்சிரு மகனே, நான் சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டவள், செங்குந்த முதலியாருக்கு அருள் தர முடியாதுன்னா அது எப்படி மானுட காவலாகும்? அது மதக்காவல். நீங்கள் சொல்ற சிவனும் அல்லாவும் இயேசுவும் மதக்காவல். தனி மனிதர்கள், பெரிய பிரபலங்கள், பெரிய சினிமா நடிகர்கள் பவுன்சர் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்தாருன்னா அவரை சுத்தி ஒரு 8 பேர் வருவான். எங்கதான் சாப்பிடுவாங்களோ, எப்படித்தான் ஜீரணமாகுமோ, மொக்கையா வராங்க. அவர் அப்படி போயல, அவர் பின்ன அப்படியே பவுன்சர்ஸ். அவங்களுக்கு பேர் என்ன? பவுன்சர்ஸ். அவர் வந்துகிட்டு இருக்கிற 100 அடி தூரத்தில் ஏன் மேல ஒருத்தன் அட்டாக் பண்ண வர்றான்னு வைங்க, இந்த பவுன்சர் யாராவது என்னைய காப்பாற்ற ஓடியாருவானா? அவன் காவலன் தானே, பவுன்சருங்கிறவன் காவலன் தானே. ஐயோ, ஒரு பேராசிரியர், ஒரு ஆங்கில பேராசிரியர் அடிக்க போகிறார்கள் ஓடியாருவானா? வரமாட்டான். ஏன்னா he is employed. அவன் ஒரு தனி மனிதனை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு காவலன். அவன் மானுட காவல் கிடையாது. புரியுதா என்ன சொல்ல வர்றேன்? அமைதியா இருக்கலாம், ஆனா இவ்வளவு அமைதியா இருக்கக்கூடாது. அதாவது சைலன்ஸுங்கிறது வேற, காம்னஸ் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் தமிழ்ல அமைதின்னு தான் மொழிபெயர்த்தான். இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போனீங்கன்னா சைலன்ஸ் ப்ளீஸ்ன்னு எழுதி வச்சுருப்போம். அமைதி காப்பாற்றவும், அமைதி காக்கவும். நம்ம தலைப்பு அதுதான், மானுட காவல். அமைதி காக்கவும், அது சைலன்ஸ். இப்போ நாங்கள் வகுப்பில் ஏய் டோன்ட் டாக், பி குவயட், அமைதியாரு, சத்தம் போடாத, குவயட்னஸ். அந்த
முனிவரை பாத்தியா, தவத்தில் இருக்கிறார். ஹீ இஸ் எ வெரி காம் பர்சன். அவனா அமைதியார். அப்போ அமைதி வாய் பேசாம இருந்தாலும் அமைதி தான், மனம் படபடக்காமல் இருந்தாலும் அமைதி தான். இப்ப இவர் பேசுறாரு, ஒரு ஜோக் சொல்றாருன்னா நீங்க கைதட்டி சிரிச்சாதான் அது ஜோக்குன்னு அங்கீகரிக்கப்படும். நீங்க பாட்டில் அவரை பாவமா பார்த்தீங்கன்னு வைங்க, ஐயோ பாவம் யார் பெத்த பிள்ளையோ மெட்ராஸ்லேருந்து விருதுநகருக்கு இதோ சொல்லிட்டு இருக்கு. இல்லை, ஒரு சபை என்பது உயிரோட்டத்தோடு இருக்க வேணும், லைவ்லியா இருக்கணும். அப்பதான் பேசுறவனுக்கு ஊட்டச்சத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப அமைதியா ஆண்டு அவிந்து அடங்கி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது சரியா வராது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வர்ற போது எனக்கு இங்க பேச வந்த மகிழ்ச்சியை விட என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயா வந்தாங்க, அங்க எல்லாரும் சேர்ந்து வந்தோம். அங்க இருந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் ஐயான்னாரு. திரும்பி பார்த்தேன், என்ன அப்படின்னா 1989 92 வரைக்கும் உங்கள்கிட்ட படிச்சையா அப்படின்னாரு. 89 92 வரைக்கும்னா ஏறத்தாழ அதில் ஒரு 8, இப்போ ஒரு 24, 32 வருஷம் கழித்து என்கிட்ட படித்த ஒரு மாணவர் ஐயா நான் உங்கள்கிட்ட படித்தேன்னு விரும்பி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா அவருடைய அறிவுக்கு நான் காவலாக இருந்திருக்கிறேன் என்று அர்த்தம். அதான காவல், அதான காவல். நீங்க என்னவா இருக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டான். நான் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன். நான் கேட்டேன், வெளிப்படையா சொல்லு, நீங்க இப்ப நான் பேசுறேங்கிறதுக்காக வந்தீங்களா இல்ல அதிகாரி வர்றாருங்கிறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டேன். ஓப்பனா கேட்டேன். என்னோட பேராசிரியர் பேசுறார், அதை கேட்கறதுக்காக வர்றேன்னு வந்தீங்களா இல்லை உங்கள் அதிகாரிகள்லாம் தலைமை தாங்குறாங்க முன்னிலை வைக்கிறாங்கங்கிறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டேன். ரெண்டும் தான்னு சொல்லிட்டார். சேஃபான பதில். ஆமாம், ரெண்டும் தான், குழப்பாதையா, ரெண்டும் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கல்வி கொடுத்த ஆசிரியன் ஒரு காவலன், காவல்துறையில் இருக்கிறவர்களும் காவலர்கள் தான். என் உயிருக்கு ஒரு ஆபத்து என்றால் இவர் காப்பாற்றுறார், என் உடைமைக்கு ஒரு ஆபத்து என்றால் காப்பாற்றுகிறார். என் வீட்டுக்கு ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான்னு ஃபோன் பண்ணால் இவர் தான் உடனே ஓடி வர்றார். ஆசிரியர் ஓடி வர முடியாது. டிஃபரன்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ எனக்கு என் மாணவன், பழைய மாணவன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் எங்கள் வீட்டுக்கு கொள்ளைக்காரன் வந்துட்டான் உடனே வாங்க. நான் போய் என்ன செய்ய? நான் போய் அவன்கிட்ட போய் கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரப்பா. உனக்கு தெரியுமா, வெக்காமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. யார்கிட்ட? திருட்டு பயல்கிட்ட. அவன் கண்ணக்கோள் வச்சு இறங்கியிருக்கான். வெக்காமை என்றால் என்ன பொருள் தெரியுமா தம்பி? அவன் இந்த சேர்ல உட்காருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். எனக்கு தெரியாது வெக்காமைன்னா என்னன்னு தெரியாது. வெக்காமை என்றால் பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது. இப்பொழுது நீ இந்த கதவை உடைத்துக் கொண்டு எதற்காக வந்திருக்கிறாய்? நான் அதாவது நம்ம தமிழ் பாண்டித்யத்தை அவன்கிட்ட காட்டுறான். நீ எதற்காக வந்திருக்கிறாய்? பிறன் பொருள் வெக்குவதற்காக வந்திருக்கிறாய். இன்னும் செழுமையா, வெக்க நினைப்பதை நினைத்து வெட்கப்பட வேண்டும். பெரிய கத்தி எடுத்து குத்திடுவான். கத்தி எடுத்து குத்துறதோட மட்டும் இல்லாம
ஜென்மத்துக்கு இனிமேல் இந்த வீட்டில் திருட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு போயிடுவான். சார், வீட்டில் இருக்க ஒரு திருடன் வந்துட்டான்னா நான் பிரயோஜனப்பட மாட்டேன். ஒரு ஆசிரியன் பிரயோஜனப்படுவானா, ஒரு பேச்சாளன் பிரயோஜனப்படுவானா? ஒரு காவல்துறை அன்பருக்கு தான் நம்ம ஃபோன் பண்ண வேண்டியது. ஐயா வாங்கய்யா. ஆங்கிலத்தில் பெரியவர்களே பிகமிங் அண்ட் பீயிங் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. பிகமிங் எ policeman இஸ் வெரி ஈஸி. ஈஸினா எளிதுன்னு சொல்லலை. நீங்கள் அதுக்கான ஒரு பயிற்சி 1 வருஷமோ வேலூர் ட்ரைனிங் காலேஜில் 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சிட்டீங்க, யூனிஃபார்ம் போட்டீங்க, அதுக்கான தகவல்களை சேகரிச்சிட்டீங்க, ஒரு டிஎஸ்பியா எப்படி இருக்கிறது, ஒரு எஸ்பியா எப்படி இருக்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் பிகம் ஏ policeman. யூ ஹவ் பிகம் ஏ policeman. பட் பிகமிங் இஸ் நாட் பீயிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆவது என்பது வாழ்வதாகாது. இப்போ நான் ஆசிரியனாக ஆயிட்டேன். நான் ஆசிரியனாக ஆனால் காவலனாக இருக்க முடியாது. நான் ஆசிரியனாக வாழ வேண்டும். அது மாதிரி காவலர்கள் ஆகிவிட்டால் போதாது, காவலர்களாகவே வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல. policeman அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல. யூனிஃபார்ம் அடையாளமே ஒழிய அங்கீகாரம் கிடையாது ஐயா. ரொம்ப தெளிவாக யோசிங்க. ஐயா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்னா அடையாளம். ஐயா வர்றார், கண்காணிப்பாளர் வர்றார், அடையாளம். அங்கீகாரம் எது தெரியுமா? என்னை இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து அநியாயங்களிலும் இருந்து அவர் தன் உயிரை பணைய வைத்து என்னை காப்பாற்றுவாரே, ஆனால் அதுதான் அடையாளம். உண்மையான அடையாளம் அதுதான் உண்மையான அடையாளம். உண்மையான அடையாளம் அதுதான் உண்மையான அங்கீகாரம். அப்படி அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால் he has not merely become a policeman, he is also a policeman. சரியா? போலீஸ்காரராக ஆய்விடுவது என்பது காவலராவது இல்லை. காவலராக ஆவது என்பது வேறு, காவலராக வாழ்வது என்பது வேறு. யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பதவியில் இருக்கிறார்களோ, அந்த பதவியின் பொறுப்பை உணர்ந்து அந்த பதவிக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மானுடத்தின் காவலர்கள். இவள் தான் இந்த மானுட காவல். நீங்கள் மெட்ராஸ் வந்தீங்கன்னா, தம்பி மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறார், நீங்கள் ஏர்போர்ட் போகிற வழியில் ஒரு சின்ன முனீஸ்வரர் கோயில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? பாடிகார்டு முனீஸ்வரர். யாருக்கு? முனீஸ்வரருக்கு பேரு பாடிகார்டு முனீஸ்வரர். நீங்கள் புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கினாலும், புதுசாக ஒரு 4 வீலர் வாங்கினாலும் அங்கே கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கி எடுத்தா அந்த வாகனத்துக்கு ஆபத்து வராதுன்னு நம்புறாங்க, நம்பிக்கை. அப்ப பாடிகார்டு முனீஸ்வரர் தான் மானுட காவல். சரியா? அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? முனீஸ்வரருக்கு அவருக்கு பாடிகார்டுன்னு வச்சிருக்கான் பாருங்க. பாடிகார்டு. அவர் அங்க இருக்கிற பூசாரி சொல்றாரு, சார் உங்க பென்ஷனை விட எனக்கு அதிகமா பணம் வருதுங்கிறார். பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் இருக்க பூசாரி, ப்ரொஃபஸர் உங்க பென்ஷனை விட எனக்கு அதிகமாக பணம் வருது அப்படிங்கிறார். அப்போ மக்களெல்லாம் சேர்ந்து அந்த பூசாரியை காப்பாத்துறாங்க. பூசாரி முனீஸ்வரரை காப்பாத்துறாரு. மக்களெல்லாம் சேர்ந்து பூசாரியை காப்பாத்துறாங்க. பூசாரி முனீஸ்வரரை காப்பாத்துறாரு. முனீஸ்வரர் மக்களை காப்பாத்துறாரு. இப்படி ஒரு சர்க்கிள். இப்போ பாடிகார்டு முனீஸ்வரருங்கிற ஒரு கோயில்ல ராபர்ட்ங்கிறவரோ அப்துல்லாங்கிறவரோ ஒரு வாகனம் வாங்கினா கொண்டு போய் பூஜை பண்ணுவாரா? முடிஞ்சவரை குழப்பிடுறது. பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில்ல பூஜை பண்ணா 2 வீலருக்கு ஆபத்து வராது, அது காவல்.
டூ வீலருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இந்துவும் நினைப்பான், கிறிஸ்துவனும் நினைப்பான், இஸ்லாமியனும் நினைப்பான். அப்படிதானே சார்? எந்த புது வண்டி எடுத்தவன் எவனாவது இன்னைக்கு புறப்பட்டு ஃபர்ஸ்ட் போற போதே ஒரு லாரியில் அடிபட்டு பாருங்க, நடக்கலன்னா பாருங்க, எவனாவது சொல்லியிருக்கானா? சேஃபா போகணும், சேஃப், பாதுகாப்பு. ஆனா பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் கூட ராபர்ட் தன் டூ வீலரை வச்சு பூஜை பண்ண மாட்டேங்கிறான். பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்துல்லா பண்ண மாட்டான். அப்ப என்ன ஆயிருதுன்னா, பாடிகார்டு முனீஸ்வரர் இந்துக்களின் காவல், மானுட காவல் அல்ல. நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்குங்க. பாடிகார்டு முனீஸ்வரர் யாருக்கு காவல்? இந்துக்களின் காவல். சிவபெருமான் யாருக்கு காவல்? இந்துக்களுக்கு காவல். மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு வேண்டாம், நான் பாட்டில் மகாவிஷ்ணுன்னு சொல்லி அவன் வந்து டபார், நீ கருப்பா பிறந்ததே நீ செஞ்ச பாவத்தினால வேண்டுவான். நான் கருப்பா பிறந்து நான் செஞ்ச நான் பாவம் செய்யல, அவன் பார்த்தானா? கிறுக்கு பிள்ளைகளா இருக்கான் எல்லா பேரும். நான் கருப்பா பிறந்தது பாவத்தினாலேயா? எங்க அப்பா அம்மா கருப்பு, நான் கருப்பு, அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லைன்னா உனக்கு கண் பார்வை இல்லாம போனதுக்கு நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு சார்? திருவள்ளுவர் சொன்னார், பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. உடம்புல ஊனமா இருக்கிறதுங்கிறது யாருக்கும் பழி கிடையாது. வேற எது பழி தெரியுமா? அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உனக்கு ஊனம் இருந்தா பிரச்சனை இல்லப்பா, நீ முயற்சி செய், உன்னால் வாழ முடியும், உன்னால் வெற்றி பெற முடியும். இதுதான் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை தத்துவம். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. அறிவறிந்த ஆழ்வினை, ஆழ்வினைனா முயற்சி, ஆழ்வினையின்மை பழி. அந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. எந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு? உனக்கு ஊனம் இருந்தா பிரச்சனை இல்லடா, முயற்சி இருந்தா வாழ்க்கையில வெல்லலாம்னு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மகா பெரிய ஞானி திருவள்ளுவனை குறிப்பு காட்டி கொண்டு, உனக்கு கண் பார்வை போனதற்கு காரணம் நீ போன ஜென்மத்திலே செய்த. நம்ம யார் காப்பது? அது விடுங்க, இது நமக்கு தேவையில்லாது. இந்த பேர் வந்ததுனால வந்த வேணை. சிவபெருமான் இந்துக்களுக்கு காவல், ஆனா மானுட காவல் கிடையாது. மகாவிஷ்ணு இந்துக்களுக்கு காவல், அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு காவல். இயேசுநாதர் யாருக்கு காவல்? கிறிஸ்தவர்களுக்கு காவல். என்ன இயேசுநாதர் என்ன காக்க மாட்டாரா? காக்க மாட்டாரா? நான் சிவகாசியில 34 வருஷங்கள் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் அங்க ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோவில்னு ரெண்டு கோவில், நல்ல கோவில், தனியார் ஒரு இனத்தார் நடத்துகிற கோயில். அந்த கோயிலில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? முகப்பில் பார்த்தீங்கன்னா, கோவில் விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு எப்படி பேரு? விருதுநகர் இந்து. அதுலயும் பாருங்க, கிறிஸ்டியன் நாடார் இருக்கான். எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்றான் பாருங்க. விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன். நிறுத்திக்கங்க அந்த இடத்துல. இப்ப காளியம்மா யாருக்கு பாத்தியப்பட்டவோ? சிவகாசி இந்து நாடார், விருதுநகர் இந்து நாடார் போனா நோ. சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன்னா, பத்ரகாளி அம்மன் சிவகாசியில இருக்கிற இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கா. இப்ப நான் செங்குந்த முதலியார் 34 வருஷம் சிவகாசியில வேலை பார்க்குறேன். இப்ப நான் திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு உள்ள போறேன். எங்க? பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள்ள, சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள்ள போறேன். மகனே,
யாரது அம்பாளா பேசுவது? ஆமாம் அப்பா. நீ எதற்காக இங்கே வந்தாய்? ஆத்தா, உன்னுடைய அருள் வேண்டும் ஆத்தா. சாரி, ஐ எம் ஹேண்டிகேப்ட். என்னை மன்னிச்சிரு மகனே. நான் சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டவள். செங்குந்த முதலியாருக்கு அருள் தர முடியாதுன்னா அது எப்படி மானுட காவலாகும்? அது மதக்காவல். நீங்கள் சொல்ற சிவனும் அல்லாவும் இயேசுவும் மதக்காவல். தனி மனிதர்கள், பெரிய பிரபலங்கள், பெரிய சினிமா நடிகர்கள் பவுன்சர் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்தாருன்னா அவரை சுத்தி ஒரு 8 பேர் வருவான். எங்கதான் சாப்பிடுவாங்களோ, எப்படித்தான் ஜீரணமாகுமோ, மொக்க மொக்கையா வர்றாங்க. அவர் அப்படி போகல, அவர் பின்ன அப்படியே பவுன்சர்ஸ். அவங்களுக்கு பேர் என்ன? பவுன்சர்ஸ். அவர் வந்துகிட்டு இருக்கிற 100 அடி தூரத்தில் ஏன் மேல ஒருத்தர் அட்டாக் பண்ண வர்றான்னு வைங்க, இந்த பவுன்சர் யாராவது என்னைய காப்பாற்ற ஓடியாருவானா? அவன் காவலன் தானே. பவுன்சருங்கிறவன் காவலன் தானே. ஐயோ, ஒரு பேராசிரியர், ஒரு ஆங்கில பேராசிரியர் அடிக்க போகிறார்கள் ஓடியாருவானா? வரமாட்டான். ஏன்னா he is employed. அவன் ஒரு தனி மனிதனை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு காவலன். அவன் மானுட காவல் கிடையாது. புரியுதா? நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய. நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய. நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய. நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய. நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும்.
கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு முயூவ விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஓர்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும். அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும். கலைஞர் விளக்க உரை. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செய